எரிச்சிருவியா? கையில துப்பாக்கி வச்சிருக்கியா? தீப்பந்தம் வச்சிருக்கியா? இல்ல ஏக படிச்ச வச்சிருக்கியா? ஆண்டவன் கிட்ட 5 விரலுக்கு நான் அக்கினி வரத்தை வாங்கிட்டு வரமியா. வேலவும் ஆண்டவன் எப்படிடா கொடுத்தாரு? சொன்னதை கேளு. சொல்லு. ஆண்டவன் எப்படி கொடுத்தாரு? எப்படி கொடுத்தாரு? அள்ளி கொடுத்தாரா சொல்லி கொடுத்தாரா? இல்ல அதுங்க இல்ல. அள்ளியும் தல்ல, முள்ளியும் தல்ல, எடை போட்டும் தல்ல, கனமா செமக்கும்படி தரவும் இல்ல. தந்தேன் தந்தேன்னு சொன்னார். புத்தி கெட்டவனே. என்ன யாருக்கு புத்தி இல்ல? ஆண்டவன் தந்தேம்னால இவன் வந்துகிட்டு இருக்கானா? ஆமா நம்பி வரேன். கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடா? என்ன இது இப்படி கேக்க? என்ன இப்படி கேக்க? ஆளுகிட்ட 10,000 கடன் வாங்கணும், அங்க வச்சு எண்ணி பார்க்கணும். சரி. வீட்டுக்கு வந்து 100 குறையுது 200 குறையுது போன் போட்டா தர மாட்டாங்க. ஒரு பைசா தர மாட்டாங்க. வரத்தை வாங்கிட்டு போய் இந்த வரம் தீ பிடிக்கலன்னா மறுபடி வர முடியுமாடா? முடியாது. மறுபடி நீ 12 வருஷம் தவம் இருந்தா தானடா கைலாசம் வரலாம். அதுக்குள்ளே உனக்கு வயசாகி போகும்டா அப்படின்னு சொன்ன உடனே சரி ஏன் நாரதானி சொல்லுவது சரிதான். சரிதானே. ஆண்டவன் அப்போ தந்திருக்க மாட்டாரோ? என்னமோ தந்திருப்பாரோ? என்ன கேப்பையில நெய் வடிதுன்னா ஆமா கேக்கவனுக்கு மதி வேணும். சரிதானே. கேப்பையில நெய் வடியுமா? என்ன எல்லாம் அதுல கேப்பையில கறி கிண்டெல்லாம் கூழ் வைக்கலாம், நெய் வடியுமா? ஆமா புட்டை வைக்கலாம். அதனால ஆமா இதத்தான் செய்யலாம், இதத்தான் செய்யலாம். அப்ப யோசனை பண்ணி செய்யணும். சரி. இந்த அரக்கை நாரதை சொல்லுவது ஆமா ஆமான்னு கேட்டாங்களா? ஆமா. ஏ நாரதா என்ன இங்க வா உம்மை எரிச்சு பாப்போம் தீ பிடிக்கலையான்னு. எப்பா ஏடா என்னப்பா எவரன் சொன்ன எனக்கே நீ வேட்டு வைக்கணும்னு நினைக்க பாத்தியா? வெடி வைக்கப்பா. வரம் கொடுத்தது யாருடா? பகவான். அவரை போய் நீ எரிச்சு பாருன்னார். அப்படியா? நம்மளுக்கு இதுவே நல்ல தக்க சருணம் என்று சொல்லி ஆண்டவனை எரித்தோமா ஆண்டவனை எரித்தோமா அகிலதெல்லாம் நமக்கு சொந்தோ ஈசனை எரித்தோமா ஈசனக நமக்கு சொந்தோ கடவுளை எரித்தோமா கடவுளை எரித்தோமா இந்த கைலாசம் நமக்கு சொந்தோ எங்கேயாவது ஓடினாமல் ஒளிந்திருக்க வேணும் என்று துஷ்டரை கண்டால் கூட விலகணும். அவங்கிட்ட போய் ஏட்டிக்கு மூட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா லாய்க்கப்படாது. நமக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். அதனால இந்த அரக்கு கிட்ட நம்ம மல்லுக்கு நிக்க கூடாது. அதுதான் நிறகோட அலம்பாது. ஆமா கோரகோடம் தான் கடந்து அலம்பிட்டு பூத்தாடும் தப்படி தப்படி தப்புன்னு அடிக்கும். ஆமா. அதனால இவங்கிட்ட போய் நம்ம சண்டைக்கணும்னா நம்மள சும்மா விட மாட்டான். இவன் அறைய வரைக்கும் நம்ம எங்கேயாவது போய் ஓடி ஒளிந்திருப்போம் என்று தேவாதி தேவர்களை தன்னோடு அழைத்துக் கொண்டு எப்பா தேவர்களே நீங்க எல்லாம் என் முன்னால வாங்க. நாங்க சொல்லக்கூடிய இடத்துல நந்தவனமா முளைச்சு நில்லுங்க. நான் உங்களுக்கு மத்தியிலே மனமில்லாத மலராக நிற்பேன். அரக்கை வந்து நம்மள பூங்காவன தோட்டம் என்று நினைத்து விட்டு போய் விடுவா என்று 31 கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்களோடு ஆண்டவன் ஓடும் போது யார் யாரெல்லாம் ஓடுகின்றார்? வானவேரும் ஓடினார் மறையவேரும் ஓடினார் வானவேரும் ஓடினார் மறையவேரும் ஓடினார் தானவேரும் ஓடினார் தவம் முனிவர் ஓடினார் இந்திரன் ஓடினார் சந்திரன் ஓடினார் அங்கே ஒரு 10 கோடி தேவர்கள் ஓடினார் அங்கே 48,000 ரிஷிமார்கள் ஓடினார் அங்கே அகத்தீசர் ஓடினார் புலத்தீசர் ஓடினார் அங்கே அழகு கலை கோட்டு மாமுனியும் ஓடினார். எல்லோரும் இப்படி இறைவனுக்கு
ஆமையா விநாயக பெருமாள் வழிமறித்து அழுது புலம்பினார். எப்படி என் வாகனமோ சிறு சாட்சி வயரோ பெரு சாட்சி ஆச்சு. நான் சாப்பிட்ட சாப்பாடு என்ன அதிகமாகி போச்சு. ரொம்ப ஆகி போச்சு. அதனால இந்த பெருச்சாலி வாகனத்தை கூப்பிட்டா என் கூட வரமாட்டேக்கு. வரமாட்டவங்க ஓடி வா என்றழைத்தா உன்ன பலகாரம் கேக்குதப்பா. கேக்குப்பா. நாளை பார்த்தாவது என் வாகனத்தை கொடுக்க கூடாதா கூடாதா அப்படின்னு அழுது புலம்ப. அர்ஜென்டா வான்னு சொன்னா அவளு கேக்கு. ஆதிமூல கணவதியை கண்டு ஆண்டவன் வரம் கொடுத்து வழியை நிற்க வைக்க இட்டிலி எட்டோடு நெட்டோட்டு ஓடினா நெட்டோட்டு ஓடினா ஓடிக்கொண்டு இருந்த உடலைந்து போகும் என்றியா அவர் பக்க வந்த தேவர்களை தங்கமாக தோட்டமாக்கி தலையில் உள்ள தெங்கையர எரியில இறக்கி வைத்து அக்கிரியா எரிந்தவன நீராக குளிர செய்தார். அரளிக்குள்ள இருந்த அரக்கன் வந்து எரிப்பான் என்று செவ்வரளி புஷ்பத்திற்கு சிவலிங்கமாய் போய் ஒளிந்தார். அவர் சடை உலையே முடிவுலையா சடை உலையே முடிவுலையா சிவமுடி உலையா ஆதி சங்கரன் பகவான் ஆண்டானொழியா முடிவுலையா சடையும் உலைந்தது முடியும் உலைந்தது. ஆமையா ஆண்டவனால நின்று அள்ளி கேட்ட நேரம் இல்ல அரக்கை வந்த நம்மளை எரித்து விட்டு போவான் என்று என்று ஆயிரவாடிக்கு மேற்கே யமுனையார் சங்கரை ஓரத்திலே வந்து ஆமா தேவாதி தேவர்களை நந்தவனமாக முளைக்கச் செய்து ஆமையா மணலை இதழாக்கி ஐம்புலனை அடக்கி ஒடுக்கி ஆமையோ சிவனி புஷ்பத்திற்குள் சிவலிங்கமாகவே போய் விழிந்தார் சிவபெருமான். ஆமையா அந்த ஆண்டவன் ஒளிந்த நாள் முதலாக ஆமா ஆதிகையிலே அருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் இல்லாமல் சிவன்தானே இந்த உலகத்தின் சோதி. ஆமா சிவனே இல்லை நான் உலகம் எப்படி இருக்கும்? ஒரே இருட்டா இருக்கும். இரேழு உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமாக இருக்கு. ஆமையா அப்பந்தான் பார்வதி ஆண்டவனை காணாமல் என்ன செய்கின்றாள்? அண்ணனாகிய கோபால கண்ணனை அழைத்து அழுது புலம்பினார். எப்படி ஐயா? அண்ணா கோபால கண்ணா, என்ன தங்கச்சி? அச்சமில்லாத அரக்கனுக்கு ஆண்டவன் அதிக வரங்களை கொடுத்து விட்டு ஆமா 8 நாளாச்சு இன்னமும் திரும்பி வரவில்லை. ஒரு போனும் கூட போடலையா? என் ஆண்டவன் வரவில்லையானால் ஆனால் மாவிலப்பேன் பூவிலப்பேன் என் மஞ்சள் குழி நான் மறப்பேன் மன்னா. அண்ணா பூவிலப்பேன் பொட்டிலப்பேன் ஆமையா என் பூமானை நான் இழப்பேன். ஆமையா என் ஆண்டவனை நான் இழக்க அண்ணனே உனக்கு சம்மதமா? சொல்லுங்கள் அண்ணா. என் கொண்டவனை நான் இழக்க ஆமா என் கோபால உனக்கு சம்மதமா? சொல்லுங்கள் அண்ணா. என் பகவானை நான் இழக்க என் மறந்தாமா உனக்கு சம்மதமா அண்ணா? அண்ணா என் இறைவனை நான் இழக்க ஆமையா என் பெருமானே உனக்கு சம்மதமா? ஆமையா ஆண்டவன் வரவில்லையானா என்ன நான் நாக்கு புடுங்கிடுவேன், அஞ்சு வச்சு தின்னுடுவேன், நல் உயிரை மாய்த்து விடுவேன். அவசரப்படாத தங்கச்சி. தங்கையே பார்வதி, எம்மா அண்ணன் நிறுவுக்கு உரைக்கினே அருங்கவலையே உனக்கு வேண்டாம். அந்த கவலையே வேண்டாம். இறைவன் எங்கிருந்தாலும் 8 நாளைக்குள் அழைத்து விடுவது என் விருப்பம். குடும்பியை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவேன். என் கையிலேயே அமர வைத்து விட்டு என்னய்யா இப்படியே போன ஆண்டவனை தேட முடியாது, அரக்கன் எரித்து விடுவார். ஆமா என்று என்ன ரூபமா ஆகி வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? எடுத்தாரே ஒரு சொரூபம், எடுத்தாரே ஒரு சொரூபம், ஒரு சொரூபம், என் பெருமான் கோபாலனா. அவர் 90 பக்து ஜெல்த வந்ததோரே
போல நடந்த போல கொண்ட கொண்டே வரும் வழியிலே இறைவன் ஒளிந்திருக்கும் நந்தவனத்தை கண்டார். இதுவரைக்கும் பாலைவனமா இருந்தது சோலைவனமா இருக்கு, என்ன மாயமா இருக்கு அப்படின்னு ஆடு மாடை நினைத்து களைப்பு தீர கண்ணபுரான் கீதங்களை வாசித்தார். சரிதா. இவர் கீதங்களை வாசிக்க என்னையா சிவரளி கொப்புக்குள் இருக்கும் சிவனால இருக்க முடியவில்லை, இருக்க முடியல. அவர் இசைக்கு மயங்கி ஆமா நடன பிரிய நடராஜ பிரபுத்தி மீதி 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 மீதியன சிவனும் ஆடவே மீதி 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 மீதியன சிவனும் ஆடவே ஆதி சிவனும் ஆடவே சிவனிரு காரலி கொப்பு ஒன்று மாடவே அந்த சிவனிரு காரலி கொப்பு ஒன்று மாடவே சிவனும் மாடவே இருப்பாரோ அப்படின்னு அங்கே எங்கடா ஒன்னு ஆளை காணுமேன்னு பார்த்தேன். அதானே பார்த்தேன். அவன் எங்க இருந்தாலும் சரியா அழகு அப்படி. எத்தனை டவுசர் கிடக்கு வீட்டுல ஒன்னு போட்டுட்டு வந்தானே. நீ உன் டவுசரை கொடுக்கலாம்ல. அவரே டவுசர் இல்லாம இருக்கு. அவர் பாடாதானே கொடுப்பாருங்க. அவரே இல்லாம இருக்காரு. இல்ல சொல்லாம தெரியாம உன் பாட்டுக்கு வர. அவன் கண்ணே அங்க எங்கும் பார்த்த உடனே சிவன் ஒரு வேளை உள்ள இருப்பாரோ. சரி என்று அத்தானோ அத்தா என்ன கலட்டி மச்சானோ மச்சா நான் கலட்டி கொடுத்தேன் யாக்க போறாங்க. 5-6 சத்தம் போட்டார். சரி ஆண்டவே உள்ள இருந்து கொண்டு ஆஹா அத்தான் என்று சொல்ல அதை அறிவு கட்டாரக்கா. ஏ வல்லரக்கா. மச்சான் என்று சொல்லாத என் மானகட்டே வல்லரக்கா. யாரக்கா அப்படி என்று என்ன ஆண்டவே உள்ளிருந்து குரலை கொடுத்தார். ஆஹா அப்ப கண்ணபுரா கேட்கன்னு சிரிக்காரு. சிரிப்பார்ல. ஏ அரக்கம்னு நினைச்சுல ஆண்டவே உள்ள போயிருக்காரு. அரக்க வந்தா கத்தாழ வாடல வரும். இப்ப துளசி வாட வருது. சிவன் பார்த்தார். சரி அரக்கம் நினைச்சுல நம்ம அத்தா உள்ள போயிருக்காரு. ஆமா இவர் குட்டை விட்டு வெளியே வரணும்னு சொன்னா என்ன இவர் செய்த லீலையை நம்ம இன்னைக்கு எடுத்து சொல்லணும். அவரே எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆமையா அப்படின்னு சொன்ன உடனே ஆமா கண்ணனாகி எம்பெருமான் என்ன செய்கின்றார்? ஆண்டவனை கேலி பேசினார். எப்படி? கண்டதில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவா அரங்கனுக்கு நான் பயந்தார் அறையில் ஒளிந்தவா கண்டு மானை கரத்தில் ஏந்தி கையிலை ஆண்டவா கண்ணன் பேச்சை காதி கேட்ட அண்ணலானவா குட்டுக்கு நீர் மண் சுமந்து
மானமில்லையா மன்னன் கையால் அடிகள் பட்டது வெக்கமில்லையா எத்தி செய்யும் காலம் உனக்கு இதுவே சொல்லையா கோபால இதுவே சொல்லையா நீங்க இறந்து ஓட்டி வாங்கி உண்டது இழப்போமில்லையா இறந்து ஓட்டி வாங்கி உண்டது இழப்போமில்லையா இதுவே சொல்லையா இறந்து ஓட்டி வாங்கி உண்டது அத்தா என்ன அரக்கனுக்கு வரம் கொடுத்த அரளி முட்டுக்குள்ள இருக்கிறவங்க கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு வெக்க இருக்கா அப்படின்னு இவர் அவரை கேலி பேசின உடனே சரி சிவன் பார்த்தார் என்ன நாமல் நினைத்ததெல்லாம் செய்ததெல்லாம் கண்ணனை தவிர யாருக்கும் தெரியாது தெரியாது வந்திருப்பது யார் என்று செவ்வரளி கொப்பை விலக்கி பார்க்க ஆமையா கண்ணன் என்று கடவுள் செவ்வரளி கொப்பை விட்டு வெளியிறங்கி வந்து ஆமையா மாப்பிள்ள என்ன காட்டுக்குள்ள வந்து நின்று இப்படி என்ன கேவலமா பேசுறீர உங்களுக்கு கவனம் இல்லையா ஐயா உங்களுக்கு வெக்கம் இல்லையா என்னை பேசின உண்மை நான் சும்மா விட மாட்டேன் என்ன செய்ய போறியா ஆயர்பாடியில் போய் வளர்ந்தது வெக்கம் இல்லையா ஆடு மாடு வைத்து வந்தது வெக்கம் வெக்கம் இல்லையா உரியில் வெண்ண அம்மா சொல்லி உரியில் வெண்ண நீர் உரியில் வெண்ண திருடி உண்டது வெக்கம் மானம் இல்லையா உரலில கட்டி அடிகள் பட்டது வெக்கம் இல்லையா நீங்க தயிர் வெண்ண அம்மா சொல்லி தயிர் வெண்ண தயிர் வெண்ண திருடி உண்டது வெக்கம் மானம் இல்லையா தயிர் மத்தால அடிகள் எது பட்டது வெக்கம் இல்லையா என் மாயவரை வைத்துனரை மானம் இல்லையோ உமக்கு ரோசம் இல்லை இல்லையா நீங்க மலைய பிடுங்கி கொடை பிடிச்சது வெக்கம் இல்லையா நீங்க மலைய பிடுங்கி கொடை பிடிச்சது மானம் இல்லையா மானம் இல்லையோ மானம் இல்லையோ ஏ மாப்பிள என்ன மச்சான் நானாவது மதுரையில பாண்டிய மன்னன் கையி சரி. ஆம்பளைக்கு ஆம்பளை நான் அடிபட்டேன் சரிதா ஆயிரபாடியில போய் ஆ. ஒரு பொம்பளை கையால அடிபட்டு நமக்கு வெக்கம் இருக்காவே வெக்க இருக்கா ஐயா கொஞ்சமாவது நமக்கு மானம் இருக்கா இருக்கா ஐயா அப்படின்னு இவரும் அவரும் மாறி மாறி கேலி பேசினார்கள் சரி அப்ப சிவன் பார்த்தார் என்ன செய்கின்றார் ஏ மாப்பிள என்ன மச்சான் வேட்டி கட்டி இருக்கிறது சரிதான் டவுசர் போட்டிருக்கேடா அது வீட்டுல காய போட்டுருக்கு அந்த வேட்டி கீழே இறங்க மாட்டுக்கு சரிதா வேட்டி கேட்டது அழகா பாரு இந்த பொம்பளைய சேலையை தூக்கி சொல்லியிருப்பா பாரு ஆமா. அத மாதிரிக்கு அப்படியா ஏன் மாப்பிள்ளை எந்திங்க அவங்க முகத்தை பார்ப்போம் அந்த மாப்பிள்ளைக்கு ஆ. என் பொண்ணை கட்டி கொடுக்கலான்னு பார்த்தேன். யாரு காளியம்மாவையா ஆமா காளியம்மா ரொம்ப அழகா இருப்பாள் அவன் என் பொண்ணை கட்டி கொடுத்த பொண்ணா தாத்தாவுக்கு 3வது பொண்ணு ஆமா பேரு காளியம்மா அடிமா என் பொண்ணை கட்டி கொடுத்த பொண்ணா சொன்ன உடனே வேட்டி கீழே இறங்கிடுது நான் அடிக்கடி செங்கோட்டைக்கு வந்து போயிருக்கலாம். அப்படியா ஏ மாப்பிள்ளை என்ன மச்சான் ஏலி, மாப்பிள்ளை பிடிச்சி ஏழை நீங்க உனக்கு அறிவு இருக்கா பொண்ணை கட்டி கொடுத்த பொண்ணா மரியாதை கொடுக்கணும். அவர்கிட்ட ரெண்டு பொண்ணு இருக்கான் அவன்கிட்ட ரெண்டு பொண்ணு இருக்கு. அங்கவை ஆ, சங்கவை எங்க ரொம்ப பொங்க வச்சுட்டேன். வேறு பொருத்தமான பேரு வாங்கிட்ட பொண்ணு இருந்துச்சுன்னா மண்டையில முடி இருக்காது. அதனால வேண்டாம். அப்ப இந்த ஆண்டவை சிவபெருமா சரி இதுவரைக்கு ஆ. நான் என்னமோ செஞ்சு பேசிக்கிட்டு இருந்தோம். சரி அந்த அரக்க நம்மளை எரிக்க வேண்டும் என்று வந்து விட்டா நீங்க ஆமையா நீங்கதான் போய் ஆ. அரக்கனை எரித்து விட்டு வரணும். வர வேண்டும் நான் சென்று இறைக்கணுமான ஆடி ஆடை மேரி மேய்ப்பா நான் மேய்க்கேன் நானே மேய்க்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. என்ன நம்பி விட்டுட்டு போங்க ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று ஆடு மாடுகளை ஒப்படைத்து விட்டு சரி கண்ணனை போலவே கடவுளுக்கு சொருபங்களை கொடுத்து என் பெருமா இந்த வடிவத்திலே போனால் அவனை எரிக்க முடியாது, ஆமையா யாரும் காணாத மோகினி பெண்ணாக வடிவமெடுத்து போக வேணும் என்று அவர் என்ன சுரூபமாகி வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா இடத்தாலே ஒரு ஒரு சொரூபம், சொரூபம். இடத்தாலே ஒரு சொரூபம், அன்னையின் பெருமான் கோபம், ஆலை மோகினிய வடிவம் கொண்டு மோகினிய வடிவம் கொண்டு கண்ணபிரான்
அப்படியா? அது கூட இல்ல. அது கூட இல்லையா? போடல, மறந்துட்டேன். வீட்டுல கலட்டி வச்சிட்டேன். இல்ல பைக்குள்ள இருக்கு. நாளைக்கு பாவலே இருக்கு. அப்ப உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் தங்கத்தினால் அலங்கரித்து தாமோதரன் எம்பெருமான் பார்ப்பதற்கே பேரழகியா இருக்கிறார். தங்கத்தை போட்டா நீ போட்டா தங்கத்துக்கு மதிப்புலாம் போயிடும். அப்படியா? ஆமா. நீ வெள்ளையர் இருக்குல்ல, அது மினுங்க கம்மியா மினுங்கும். தங்கம் தானையா? தங்கம் தங்கமா இருந்தாலும் கருப்ப உள்ள ஆளுக்கு போட்டாங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். ஆமா. நீ போட்டீங்கன்னா நிறம் இருக்கும். அதான் தங்கம் நிறம் காட்டும், சாதி குணம் காட்டும் இருக்காங்க. சும்மாவா தங்கத்துக்கு மதிப்பு? அதனால உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வரையில் தங்கத்தினால் அலங்கரித்து தாமோதரன் மோகினியாக வரும்போது அவள் முகத்தழகை கண்டவர்கள் மோகம் கொள்வார் 1000 பேர். பின்னழகை கண்டவர்கள் பேதலித்து பின்தொடர்வார் 1000 பேர். அவள் முன்னழகும் பின்னழகும் முகத்தின் திருவழகும் இப்பேர்பட்ட ரூபமாகி மோகினி வரும்போது அரக்கன் வரும் காட்டு வழியாகவே நடந்து வந்தார். அரக்கன் அங்கிருந்து வந்தார். யாரடி பெண்ணை, எவரடி நீ? சொல்லம்மா. இப்பேர்பட்ட அழகா இருக்கிறாயா அம்மா? அம்மா முதல்ல நீ யாரப்பா? நான் பாதாள உலகத்தின் அரக்கன் பவளக்கண்ணியின் புருஷன். இறைவனை என்னை தவம் இருந்த 5 வேளுக்கு அக்கினி வரங்களை வாங்கி ஆண்டவனை இருக்க வந்து அவரை எனக்கு பயந்து எங்கு போனாரோ தாங்கல அவரைத்தான் தேடி வந்தேன். உன்னைய கண்டேன். உன்னை கண்டேன். நீ யாரம்மா என்று என்னிடத்திலே சொல்லு. சொல்லிடம்மா. கேளு கேளு வல்லர மலையாள தேசத்தில் மலையரசன் பெற்றவர்கள் அதனால எங்க அப்பா என் மேல உள்ள பாசத்தை கொண்டு நான் 16 வயதிலே பக்குவதியா இருக்கும் போது எனக்கு சுயம்பரம் ஏற்பாடு செய்தார். எத்தனையோ மாப்பிள்ளை என்ன பெண்ணு கேட்டு வந்தாங்க. போட்டாவில பார்க்க எனக்கு பிடிக்கல. அதனால சுயம்பரம் வைத்திருக்க அழைப்பு கொடுத்த அத்தனை பேர் வந்திருக்க மதுரை சொக்கனும் கூட்டத்தோட குள்ள மனுஷன் அமர்ந்திருந்தார். அவருக்கு பத்திரிகை கொடுக்கல. அவர் இருக்கு வந்தாரு. 2ஆம் தரமா ஒரு ஆசைதான். அப்படியா? அதனால எங்க அப்பா மாலையை கொடுத்து சுரட்டி எறிய சொன்னார். சரி. சுரட்டி எறிந்த மாலை சொக்கன் கழுத்துல போய் சொகசா விழுந்தது. அன்று எழுதினதை யாராலும் அழித்து எழுத முடியாது. நான் கோட்டையிலே பிறந்தாலும் கோட்டை விதி தப்புமா? தப்பாது. அவருக்கே நான் 2ஆம் தரமா வாக்கப்பட்டு போனேன். நல்ல வேளை. எங்க அப்பா எனக்கு வேணுமுங்க சீதனம் கொடுத்தார். அப்படியா? எங்க அக்கா மீனாட்சி என்ன வான்னு கேட்டாரா? என்ன சொன்னா தெரியுமா? எப்படி? யாரடியோ சக்கரத்தி, யாரடியோ சக்கரத்தி, எங்கிருந்து இங்கு வந்தாய்? முட்டைய பிடிக்காளே, முத்தத்தை எடுத்தாளே, முட்டைய பிடிக்காளே,
சண்டையிட்டு நான் மாதா வீடு வாரேன். அரப்பா கணவனோடு சண்டையிட்டு நான் தகப்பு வீடு போறேன். அண்ணாரக்கா ஆமா என்ன ஒத்தையிலே போறவள உனக்கு உடம்பரப்பா நினைக்கணும்பா. தனியா நான் போறவள உனக்கு தங்கச்சியா நினைக்கணுமே. அரக்கா அரக்கா என்ன வம்புதும்பா பேசாத, என் வலிய மறிக்காத அப்படின்னு அல்ல. சரி மோகினி என்ன இவ்வளவுலாம் வருத்தப்படாத. என்ன நீ இருக்கும் அழகுக்கு என் கூட வா. என்ன இப்படி சொல்ற? ஒரு பட்டுடுத்தி விதத்துக்கு ஒரு பூங்குடிந்து கண்ணாடி மாளிகையில் நம்ம 2 பேரும் உல்லாசமா வாழலாம். எடுத்து போட்ட அப்படியா? ஆமா. யாரக்கா என்ன உனக்கு இப்படி ஒரு நினைப்பு இருக்கா? நினைக்க போய் தான் சொன்னேன். நான் ஏற்கனவே 2ஆம் தரமா வாக்குப்பட்டு தான் சீரழிஞ்சு வந்துகிட்டு இருக்கேன். செங்கச்ச வந்துகிட்டு இருக்கேன். 3ஆம் தரமாவா வர சொல்லுதே? அதானே. யா மோகினி என்ன என்ன பார்த்து அப்படி இப்படி நினைக்காத, தப்பா நினைக்காத. நான் சொன்னதை செய்வேன். ஆமையா. அப்படியா? அப்ப என் மேல உனக்கு 2ஆம் தரம் மறுபடியும் ஆசை இருந்தா சரி நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? 5 விரலுக்கு அக்கினி வர வாங்கியிருக்க மூத்த மனைவி ஒருத்தர் இருக்கா. ஆமா இருக்கா. அலைகடலிலே 3 முங்கு போட்டிய முன்னால் வந்து 2 முண்டு விரலை எடுத்து சரி சிரசை சுத்தி நடு தொண்டையில வைத்து உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. நான் உனக்கு மனைவியா மாறேன்னா இவ்வளவுதானங்கோ. பெண்ணை கண்டான் தன்னை மறந்தான். ஆமையா. மங்கையை கண்டான் மது குடித்த வண்டாக சுரண்ட வல்லரக்கன். அரக்கன் பெண் மீது உள்ள மையலை கொண்டு ஆமையா பெண்ணா எண்ணினான் பெருமாளா எண்ணவில்லை. கன்னியா எண்ணினான் கண்ணபுரானாக நினைக்கல. ஆமையா. மங்கையா எண்ணினான் மாயக்கண்ணனாக எண்ணாத வல்லரக்கே. அரக்கனானவன் அவன் எங்கே வருகிறான் தெரியுமா? எங்க வருகின்றான்? அலைகடலிலே ஓடி வந்து அவன் முன்னே வானாரக்கே நிமிருவானா. அவன் போன முந்தே போடுவானா. அமோகினியா முன்னால அவன் முன்னே நல்ல விரலெடுப்பிய அரக்கே சிரசனைத்தான் சுத்துவானா. மோகினிக்கு முன்னாலே அம்மா மோகினி அம்மா உன்னானே என்னானே உடையவன் மீது ஆணையாக மனைவியை பார்க்க மாட்டேன், உனக்கு ஒரு நாளும் துரோகமே செய்ய மாட்டேன் என்று நடு தொண்டையிலே வைத்தான் அல்லவா. அவன் தொண்டையில வைத்த போது அந்தால வல்லரக்க நொறுங்குவானா. சாம்பலைத்தான் பெருமா கையில் எடுத்து ஆதிவெள்ளி கைலாசம் அரணாரிடம் ஒப்படைக்க ஆண்டவன் கையில் வாங்கி அத்தானை வைத்துனரே. நான் படைத்த பிள்ளை நான் கொடுத்த வரம் உங்களால் எப்படி அழிக்க முடிந்தது? ஆண்டவா ஒரு மனிதன் ஆவதும் பெண்ணால் அவன் அழிவதும் பெண்ணால். பெண்ணால் கூடாத காரியம் வேறு உலகத்து எதுவும் இல்லை. நான் எடுத்தேன் மோகினி அவதாரம்